அம்மாக்களுக்கு எதுக்கு போட்லீஸ் வாங்கி தரணும், அவங்கள கவனிச்சிக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டு ஒரு ரீல் கேஷுவலாக போட்டோம். பட் அந்த ரீல் உங்களோட ரொம்ப ரெசனேட் ஆகி வைரல் ஆகிடுச்சு. உங்களில் நிறைய பேர் உங்கள் பேரண்ட்ஸுக்கு போட்லீஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அதை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு நாங்கள் ப்ரௌசர்ஸ்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் ப்ராடக்ட்டோட. பட் இருந்தாலும் நிறைய பேர் எங்களுக்கு டிஎம்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த ரீல் ஒரு ரீகேப். அது இல்லாமல் எங்கள் ரீல் செக்ஷனில் ஏகப்பட்ட ரீல்ஸ் இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் யூசேஜ் டிப்ஸுக்கு. ஸோ 3 வகையில் சூடு பண்ணலாங்க. இந்த மாதிரி அடுப்பில் ஒரு குட்டி குழி கடாய் வச்சு சூடு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நான் அமேசானில் காஃபி மக் வார்மர்னு ஒரு குட்டி எக்விப்மெண்ட் வாங்கினேன், அதுவும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது வாங்கினா இந்த மாதிரி ஹேண்டியாக டேபிளில் இருக்கும்போது சோஃபாவில் இருக்கும்போது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் மெத்தட் 25 to 30 செகண்ட்ஸ் நீங்கள் அழகாக ஒரு அவனில் வச்சு ரொம்ப குவிக்காக அதை ஹீட் பண்ணிடலாம். என்ன கேட்டால் நான் இந்த காஃபி மக் வார்மர் ஆர் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் தருவேன். ஸ்டவ்வுமே கண்டிப்பாக ஹீட் பண்ணும். பட் ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை கிச்சன்லேயே வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஹீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எங்கே பெயின் பாயிண்ட் இருக்கோ அந்த பெயின் பாயிண்ட்டில் ஒரு சிலருக்கு கை வலிக்கலாம், ஒரு சிலருக்கு கால் வலிக்கலாம், ஒரு சிலருக்கு முதுகு வலிக்கலாம். அந்த பாயிண்டில் நீங்கள் இந்த பெயின் ரிலீஃப் போட்லீஸை வச்சு மசாஜ் பண்ணணும். அதே மாதிரி கோல்டு இருக்கிறவங்க தலையில், நோஸ் ஆண்ட, செஸ்ட் ஆண்ட, பேக்கில் வச்சு மசாஜ் பண்ணலாம். உங்களுக்கு இம்மீடியட் ரிலீஃப் இருக்கும். உள்ளே இருக்க ஹெர்பல் இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப பொட்டன்ட்டானது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கணும். எங்கள் ஓல்ட் ரீல்ஸை மறக்காமல் பாருங்கள், ஏகப்பட்ட யூசேஜ் டிப்ஸ் இருக்குது. தேங்க்யூ.